ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுட சுட பிரியாணி எப்படி வீட்டிலேயே செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 3 வெங்காயத்தை நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 3 தக்காளியும் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா நறுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்போ தான் சோம்பு வாயில் கடிப்படாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது போட்டு வெடித்த உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறணும், கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அது வதங்கினோடனே 5 பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா அதுவும் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது வதங்கினோடனே 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். நம்ம பிரியாணி இந்த மாதிரி மசாலா நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது வதங்கினே இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம சிக்கன் 1/2 கிலோ அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு சேர்க்குறப்போ நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் வராது. இதிலே வேணும்னா நம்ம மஞ்சள் தூள், உப்பு கூட போட்டு நல்லா அலசிக்கலாம். அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். அலசியாச்சு. அதுங்காட்டி நம்மளுடைய மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அது கூடலே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்க்கணும், புளிக்கிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது. புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அலசி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். தண்ணிலாம் இருத்துட்டு கையிலே நல்லா தண்ணிலாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு கூட மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதிலே விட்டோன்னா தான் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் மேக்னேட் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வந்துச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்ம இந்த கப்பால் 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 3 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா 2.5 கப்பு தண்ணி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் உதிரியாக வேணும்னா நீங்கள் 2.5 கப்பு வச்சுக்கணும். நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 கப்பு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு கூடவோ குறையவோ இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கினேன். இது நல்லா கொதிக்கணும். கொதி வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம லெமன் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்தாச்சு, 1/2 லெமனு.
நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்கலாம் அரிசியை. இந்த டைமில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்ம பிரியாணி ரெடி. இதை பாருங்கள், நல்லா ஒரே ஒரு விசில் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு தொடங்க நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சுட சுட பிரியாணி நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே செய்யலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், சுட சுட பிரியாணி. நான் 3 கப்பு தண்ணி வச்சேன். நீங்கள் 2.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே உதிரியாக வரும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சேன். நீங்கள் உதிரியாக வேணும்னா 1.5 கப்பு ரைஸுக்கு 2.5 கப் தண்ணி வச்சா போதும். ஈக்குவல் அதான் 1:2 அந்த ரேஷியோவில் வைப்பாங்க எல்லோரும். நம்ம 1:2ன்னு வைக்காமல் கொஞ்சம் குறைவாக வச்சோன்னா நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜியும் செஞ்சுக்கலாம். நாங்கள் சிக்கனையே கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுலேயே நமக்கு கிரேவி மாதிரி செஞ்சு அதையே தொட்டுக்கணும். சூப்பராக இருந்தது. வெங்காய ரைத்தாவும் பண்ணிக்கலாம். எனக்கு கூட சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.